அன்பார்ந்த சமூக மாற்றத்துக்கான இயக்கம் நடத்தும் பஞ்சமி நில ஒதுக்கீட்டிற்காக அரும்பணியாற்றிய முதல் ஆங்கிலேய அதிகாரி J.H.A. பிரமன்ஹீர் அவர்களின் நினைவை போற்றும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற இப்பதவி வாழ் பொதுமக்களை, இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ப. பெரியார் செல்வம் அவர்களை, இந்நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற எழுத்தாளர் ஆரோக்கிய நண்பர் தமிழன் வேல் அவர்களை, இறுதியாக நன்றியுரையாற்றிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் அன்புதாஸ் மாணவரணி தந்தை பெரியார் திராவிட கழகம் அவர்களை, இதற்கு முன்னால் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து விட்டு சென்றிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் காமராஜ் அவர்களை, பாண்டரங்கன் அவர்களை, அன்பு ராசப்பா அவர்களை, ஒரு நீண்ட நெடிய எழுச்சி உரையை ஆற்றியிருக்கிற மாவட்ட செயலாளர் CPI எங்கள் சார்ந்த ஐயா குணசேகரன் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஐயா கூத்தநல்லூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிற கல்வி இந்திய சாதிய அமைப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கருக்கும், சூத்திர பழியினை ஒழிப்பதற்காக தன் மூத்திர பழியையும் கையில் சுமந்து களமாடிய போராளி தந்தை பெரியார் அவர்களுக்கும், குழந்தைக்கு பால் வாங்க வைத்திருந்த காசினை கொண்டு போய் பேனா மை வாங்கி உழைக்கும் வர்க்கத்தின் மூலதனத்தை எழுதிய மாமேதைக்காரர் மார்க்சிற்கும் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த நிகழ்வை தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற அண்ணன் ஆனந்த செந்தில்குமார் அவர்களும் நானும் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சென்னையில் ஒன்றாக படித்தவர்கள். அண்ணன் எனக்கு மூத்த மாணவர். கல்லூரியில் கால் பதித்த உடனேயே போராட்ட களத்துக்கு அன்போடு அனைவரையும் தலைமையேற்று வழிநடத்துகிறவர். ஏறக்குறைய 15 போராட்டங்களில் அவரோடு இணைந்து நான் போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். 7-8 மேடைகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சென்று பேசியிருக்கிறோம். ஏறக்குறைய ஓராண்டு காலத்துக்கு பிறகு, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரே மேடையில் பேசுகிற வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த அண்ணன் ஆனந்த செந்தில்குமார் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த பெரியார் செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சமி நிலங்களை பொறுத்தவரை அது உள்ளபடியே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பஞ்சமி நிலம் ஏன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதற்கு ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை பிரமன்ஹீர் தாக்கல் செய்திருக்கிறார். ஆங்கிலேய அரசுக்கு அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மதராஸ் ராஜ்தானியை அமைத்தார். 1794ஆம் ஆண்டு ரெவென்யூ போர்டு என்று சொல்லப்படுகிற வருவாய்த்துறையை அமைத்தார். இந்த மண்ணை சிறந்ததற்காக ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த மண்ணில் ஆட்சி செய்து இந்தியாவினுடைய வளத்தை ஏற்றுமதி இறக்குமதி மூலம் நிச்சயம் சுரண்டுவோம் என்கின்ற தத்துவத்தை கருத்தியலை உள்வாங்கித்தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். அதில் மாற்று கருத்தில். ஆனால் பிரமன்ஹீர் சற்று மாறுபட்டவராகவே தன்னுடைய அறிக்கையின் மூலம் அவர் காண்பிக்கிறார். அவருடைய அறிக்கையில் ஏதோ இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் மட்டுமே நிலத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும், இவர்கள் சேரி என்னும் சிறையில் வாழ்கிறார்கள், கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை, தாயில் செருப்பணிய முடியவில்லை, இவர்கள் தீண்டப்படாதவர்கள் என்று பழி சுமத்தப்பட்டு இடி சுமத்தப்பட்டு வாழ்கிறார்கள், அதனால் இவர்களுக்கு நிலம் பெற வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அவர் ஒரு நீண்ட நெடிய ஆய்வை செய்கிறார். இந்த மண்ணில்
நம்மை தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னதாகவே தமிழக மண்ணில் அயோத்திதாசர் பண்டிதர் ஆற்றிய களப்பணிகளை பிரமன்ஹீர் அறிந்திருக்கிறார். பிரமன்ஹீர் வாழ்ந்த காலங்களில் அயோத்திதாசர் பண்டிதர்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அன்றைக்கு பெருவாரியாக இருந்தது. அயோத்திதாச பண்டிதர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்ததை போல அயோத்திதாச பண்டிதரும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனும் இந்த மண்ணில் தாழ்ந்து கிடக்கிற மக்களுக்காக குரல் கொடுத்ததை போல வன்னியர் சமூகங்களில் பிறந்தவர்களுக்காகவும் அன்றைக்கு அத்திப்பாக்கத்தை சார்ந்த வெங்கடாச்சல நாயக்கர் என்பவர் குரல் கொடுத்தார். தந்தை பெரியாருக்கு முன்னதாகவே நாத்திகத்தை பேசியவர். அவர் வன்னியர் சமூகத்துக்கு அறைகூவல் விடுத்தால் கூடாது, நாம் உழைக்கிற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்று பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கிற பணியை அன்றைக்கு வெங்கடாச்சல நாயக்கர் செய்தார். அவர் கடவுள் மறுப்பாளர். ஆனால் இன்றைக்கு மருத்துவம் படித்தவர்கள் வன்னியர்கள் யார் என்று கேட்டால் சட்டியில் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு போக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் ஒருவன் சாதியை மறந்து சிந்திப்போம் என்று பேசுகிறார். இன்றைக்கு நாம் எப்படி யோசித்து பாருங்கள். அவர்களும் அன்றைக்கு அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர் அவர்களும் நில உரிமைகளுக்காக வன்னியர்களுக்கான நில உரிமையை அன்றைக்கு அவர் பேசி சமீன்தாரி முறை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அன்றைக்கு எலீஸ் அவர்கள் ஒரு குழுவை அமைக்கிறார். இந்த ஜமீன்தாரி முறை எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாதா என்கின்ற ஒரு சிக்கல் எழுகிற போது அன்றைக்கு இருந்த பார்ப்பனர்கள் நாங்கள் ஆய்வு செய்கிறோம், எங்களுக்கு ஒரு 2 ஆண்டு காலம் கொடுங்கள், நாங்கள் அதை ஆய்வு செய்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி ஜமீன்தாரி முறை வேண்டும் என்று அவர்கள் அந்த ஆங்கிலேய அரசுக்கு தெரிவித்தார். இது எல்லாம் முடிந்த பிறகுதான் 1870களில் பிரமன்ஹீர் லண்டனில் இருந்து வருகிறார். அவர் லண்டனில் இருந்து வந்தாலும் அவர் பிறந்தது பூனாவில். அவருடைய தந்தையார் பூனாவில் இருக்கிற பொதுப்பணித்துறை அந்த பிரிவில் அவர் ஒரு அதிகாரியாக செயல்பட்டவர். இவர் லண்டனில் 2 ஆண்டு காலம் தன்னுடைய படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு ஐசிஎஸ் இம்பீரியல் சிவில் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள், அல்லது இந்தியன் சிவில் சர்வீஸ் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அப்படி இம்பீரியல் சிவில் சர்வீஸில் தேர்ச்சி பெற்று அவர் இந்தியாவில் கால் பதிக்கிறார். ஏற்கனவே இந்த பகுதிகளில் இருந்த சாதிய வன்மம் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. காரணம், அவருடைய தந்தையார் பூனாவில் பணியாற்றி. பூனாவில் தான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கே முன்னோடி என்று சொல்லப்படுகிற மகாத்மா ஜோதிராய் பூலே பிறந்த இடம். அவர் 1875ஆம் ஆண்டு குலங்கிரி என்கின்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். குலங்கிரி என்கின்ற புத்தகத்தில் அவர் அந்த புத்தகத்தை யாருக்கு அவர் சமர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் அமெரிக்க மக்களுக்கு அவர் தன்னுடைய அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். ஆக மகாத்மா ஜோதிராய் பூலே அவர்களுடைய தத்துவங்களை, இந்த மண்ணில் அயோத்திதாசர் பண்டிதர் போன்றவர்களுடைய தத்துவங்களை பிரமன்ஹீர் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் பஞ்சமி நிலங்களை வேண்டும் என்கிற போது அவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இளமற்றவர்களாக ஆதிக்க வர்க்கத்திடம் தங்களையே சரணடைந்து கொண்டு இவர்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய அன்றைக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை அவர் பரிந்துரை செய்தார். அந்த பரிந்துரைகளை இங்கிலாந்து அரசு உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பஞ்சமி நிலங்களை ஒதுக்கீடு செய்வதற்கு இங்கிலாந்து அரசு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது. அதன் பிறகுதான் அவர்களுக்கு அது வழங்கப்பட்டது. கிறிஸ்துவ மிஷனரிகள் நடத்துகிற கல்வி கூடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அன்றைக்கு இடமில்லை. அதையும் பிரமன்ஹீர் தன்னுடைய அறிக்கையிலே எதிர்க்கிறார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமூக மதிப்பீட்டை அளவுகோலாக வையுங்கள். அவர்கள் ஏன் தாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் ஏன் சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதை நீங்கள் அளவுகோலாக வையுங்கள். நீங்கள் ஏன் மதிப்பெண்களை அளவுகோலாக வைக்கிறீர்கள் என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் நடத்திய கல்வி நிறுவனங்களை எதிர்த்து அறிக்கை கொடுத்தவர் பிரமன்ஹீர். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களோடு எங்களுக்கு உறவு வேண்டாம், ஒடுக்கப்பட்ட மக்களோடு எங்களுக்கு ஒட்டு உறவு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலங்களாக இருக்கிற பஞ்சமி நிலங்களை மட்டும் இவர்கள் தங்களுக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சமி நிலங்களுடைய எண்ணிக்கை எனக்கு முன்னால் பேசிய
தோழர் சொன்னார், இந்த பகுதிகளில் இவ்வளவு நிலங்கள், அந்த பகுதிகளில் அவ்வளவு நிலங்கள், தமிழ்நாடு முழுமைக்கும் ஏறக்குரிய பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை வெட்டியாக வைத்திருக்கிறார், யாரும் பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு பஞ்சமி நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலங்களை தமிழக அரசு மீட்பதற்கு ஒப்பில்லையா? அமெரிக்காவுடைய கப்பல் தமிழர்கள் மத்தியில் வேவு பார்க்கிறது என்ற உடனேயே கண்டுபிடிக்கிற காவல்துறை அதிகாரிகள், அத்வானி வருகிற போது கைப்பிடி கொண்டு வைப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று கண்டுபிடிக்கிற உளவுத்துறை, வெளிப்படையாக இருக்கிற கண்ணால் காணக்கூடிய நிலங்களை இன்றைக்கும் கூட கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்களே, ஏன்? இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்னால் தமிழ்நாட்டை ஆண்ட போது தேர்தல் நெருக்கத்தில் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தார். நாங்கள் பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் ஒருவேளை மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் வந்த முதல் வருடத்திலேயே அதை அவர் நிறைவேற்றுவாரா? ஒருவேளை அவர் மீண்டும் வந்தால் பஞ்சமி நிலங்களை மீட்டு பஞ்சமி நிலங்களை நான் பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் சக்கியர்களுக்கும் வழங்கிவிடுகிறேன் என்று சொல்லி அவர் வழங்குவாரா? ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாததுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். வேறு எந்த சமூகத்தையாவது ஏமாற்ற முடியுமா? வேறு எந்த சமூகத்தையாவது இளிச்சவாய கும்பல் என்று சொல்ல முடியுமா? ஆட்சியாளர்கள் யாருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதில் கூட தெளிவாக இருக்கிறார்கள். தர்மபுரி எரிந்த போது, தர்மபுரியை கொளுத்திய போது 5 மணி நேரம் அங்கே மரத்தை வெட்டி பெட்ரோல் குண்டு வீசி கொளுத்தினார்கள். 5 மணி நேரம் காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்த்தார்கள். ஒரே ஒரு துப்பாக்கி சூடை வானத்தை நோக்கி சுட்டிருந்தால் கலவரக்காரர்கள் ஓடி இருப்பார்கள். இமானுவேல் சேகரனுடைய நினைவஞ்சலுக்கு வண்டியின் மீது அமர்ந்து வருகிறார்கள். இவர்கள் வண்டியின் மீது அமர்ந்து வருவதால் அச்சுறுத்தல் ஏற்படுகிற வாய்ப்புண்டு, இவர்களால் சட்ட ஒழுங்கு கெட்டுவிடும் என்று சொல்லி ஒரு காட்டாய் குருவியை சுடுவதை போல 7 பேரை சுட்டார்களே, எப்படி முடிந்தது? தமிழக காவல்துறை. ஆக தமிழக காவல்துறை யாரை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற யுக்தியை வைத்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் அணிதிரள வாய்ப்பில்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் இயக்கங்களாக சிதறி கிடப்பார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் திராவிட இயக்கங்களில் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருப்பார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் காங்கிரஸ் கட்சியின் நிரந்தர வாக்கு வங்கியாக இருப்பார்கள். ஆக கட்சிக்காரர்களை முன்னிறுத்தி அவர்களை வீழ்த்திவிடலாம் என்று எண்ணுகிறார். நான் ஒரு கேள்வியை இங்கே பொதுவாக வைக்கிறேன். இந்தியாவின் புகழ்பெற்ற விருது பாரத் ரத்னா. இந்தியாவின் புகழ்பெற்ற விருது பாரத் ரத்னா. எம்ஜிஆர் இறந்து போகிறார். எம்ஜிஆர் இறந்து போன அடுத்த வருடம் அவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கப்படுகிறது. எம்ஜிஆர் இறந்து போன அடுத்த வருடம் எந்த ஊர் தெரு சேரியை தள்ளி வைத்திருக்கிறதோ, எந்த ஊர் தெரு என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிறதோ, எந்த ஊர் தெரு நீ பறையன் என்றும் பல்லன் என்றும் சக்கியன் என்றும் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறதோ, அந்த ஊர் தெருக்கும் சேர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் இயற்றுகிறேன் என்று முன்வந்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எத்தனை ஆண்டு காலம் கழித்து பாரத் ரத்னா வழங்கப்பட்டது? யோசித்து பாருங்கள். நூற்றாண்டு, அம்பேத்கருடைய நூற்றாண்டு வந்தபோதுதான் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா கொடுத்தார். ஆக யாரை எப்படி நடத்த வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இங்கே மாவோயிஸ்டுகள் உருவாகிறார்கள், நக்சலைட்டுகள் உருவாக்குகிறார்கள் என்று காவல்துறையில் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கலாம். அல்லது இந்த பகுதியில் இருக்கிறார்கள், அந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்கலாம். அவர்கள் ஏன் உருவாகிறார்கள்? இந்த மண்ணை காக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதம் ஏந்தியவர்கள், இந்த மண்ணை நீக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதம் ஏந்தியவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சூழல் தலித்களை சீர்காழில் கூட்டம் போட சொல்லுகிறது. இன்னும் பல்வேறு பகுதிகளில் கூட்டம் போட சொல்லுகிறது. ஒருவேளை ஈழத்தில் ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்களுக்கு ஏற்பட்டால் தலித்களும் தமிழ்நாட்டில் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். அல்லது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தலித்களுக்கு இருக்கிற நிலை அவர்கள் இன்னும் இந்த அறப்போராட்டங்கள் வாயிலாக வென்றெடுக்க முடியாது
என்கின்ற சூழல் தான் நிலவுகிறது. ஆக அரசு நமக்கு எதிராக இருக்கிறது, காவல்துறை நமக்கு எதிராக இருக்கிறது, அரசு ஊடகங்கள் தனியார் மயம் ஆக்கப்பட்டிருக்கிற ஊடகங்கள் ஊடகத்துறைகள் நமக்கு எதிராக இருக்கிறது. நமக்காக யார் பேசுவது? ஆக இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இதே இடத்தில் சில நாட்களுக்கு முன்னால் கூட்டம் போட்டிருக்கிறார் இல கணேசன். அழைத்து வரப்பட்டவர்கள் யார்? பிறந்தவர்கள் யார்? உயர்சாதி இந்துக்கள் திரண்டார்களா? பார்ப்பனர்கள் திரண்டார்களா? பிற்படுத்தப்பட்டவர்கள் திரண்டார்களா? தலித்களைத்தான் திரட்டி கூட்டம் போட்டிருக்கிறார். காரணம் தலித்கள் தான் இழிச்சவாயர்கள். நரேந்திர மோடி வந்தால் இந்தியா தலைவராக மாறுமா? நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமரானால் அண்ணன் ஆனந்த செந்தில்குமார் காஞ்சி மடத்துக்கு சங்கராச்சாரியர் ஆக முடியுமா? இங்க இருக்கிற சிதம்பரம் கோயிலுக்கு அவர் ஒரு பெரிய நிர்வாகியாக ஆக முடியுமா? 200 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களை விரட்டுவது இல்லை சாதனை. 2000 காலம் உன்னை சேரி என்றும் என்னை ஊசர் என்றும் உன்னை பறையன் என்றும் பல்லன் என்றும் சக்கியன் என்றும் மன்னியன் என்றும் நாடான் என்றும் தேவன் என்றும் நம்மளை பிரித்து வைத்திருக்கிற இந்த 2000 ஆண்டுகளாக உழைத்திருக்கிற சாதியை வென்றிருப்பதில் தான் நமக்கு மகிழ்ச்சி. அதுதான் நமக்கு முக்கியம். 200 ஆண்டு காலம் ஆண்ட ஆங்கிலேயர்களை விரட்டிவிட்டோம், ஆஹா இது சாதனை. 200 ஆண்டு காலம் ஆண்ட ஆங்கிலேயரை மீட்டு இன்றைக்கு சுதந்திர இந்தியா எல்லாம் இருக்கிறோம், இதுதான் சாதனை. இதுவல்ல சாதனை. 2000 ஆண்டுகளாக உழைக்கப்பட்டிருக்கிற சாதியை இன்றைக்கு நாம் ஏற இருக்கிறோமோ அதுதான் சாதனை. நான் அந்த ஆனந்த செந்தில்குமாரை காஞ்சி மடத்தில் சங்கராச்சாரியர் ஆக முடியுமா என்று கேட்டேன். மருத்துவர் ராமதாசையாவது அந்த இடத்துல ஆண்ட சாதி என்று ஐயா பேசுகிறார். பேசட்டும், அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. சங்கராச்சாரியர் மடத்தில் அமர முடியுமா? இளைஞர்களை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும்? இன்றைக்கு இணையதளங்களிலே காதல் மலர்கிறது. இன்றைக்கு ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்துக் கொள்கிற போது உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, என்னை உனக்கு பிடித்திருக்கிறது என்று சேர்ந்து வாழ்கிறார்கள். உயர் சாதியில் பிறந்த பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பின்னால் ஓடுகிறார்கள் என்பதை போல சிலர் பேசுகிறார்கள். என்பதை போல ஒரு பெண் ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஆணை பிடிக்கிறது என்பதற்கு உறவின் ரீதியான ஒரு காரணம் இருக்கிறது. இயல்பாகவே பெண்கள் வீடுகளில் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆக ஒடுக்கப்படுகிற பெண்களுக்கு ஒடுக்கப்பட்ட குடியில் பிறந்த ஆண்களை பிடிக்கிறது. இது ஒரு உளவியல் காரணம். இது மட்டுமே காரணம் என்று நான் சொல்லவில்லை. ஆக இந்த நூற்றாண்டிலும் இன்றைக்கும் சாதியை வேரூன்ற வேண்டும் என்று பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் நாம் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய மகத்தான தேவை என்றாலும் கூட, இந்த பகுதியில் பஞ்சமி நிலத்தை பற்றி நாம் பரப்புரை செய்திருந்தாலும் கூட, நாம் எதிர்க்க வேண்டிய முதல் எதிரி பாரதிய ஜனதா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அனைவரும் பேசுகிறார்கள், நரேந்திர மோடி ஒரு மகத்தான தலைவர், நரேந்திர மோடி மாற்றத்தை கொண்டு வருவார் என்று பேசுகிறார்கள். குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, இந்த பொறுப்பை முடிந்தால் நீங்கள் எங்கு வேண்டாலும் அனுப்புங்கள். நரேந்திர மோடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஊடகங்களால் பேசப்படாத திட்டம். ஊடகங்கள் இன்றைக்கும் நரேந்திர மோடியின் திட்டம் இது என்று பேசாத திட்டம். அவன் எந்த பேர்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்பதுதான் அவனுடைய சூழ்ச்சி. சவேதா அம்பேத்கர் இன்டர்காஸ்ட் என்கரேஜ்மெண்ட் ஸ்கீம். சவேதா அம்பேத்கர் கலப்பு திருமண ஊக்குவிப்பு சட்டம் நிறைவேற்றியது நரேந்திர மோடி. அந்த சட்டத்தின் சாராம்சம் தெரியுமா? அந்த திட்டத்தின் சாராம்சம் தெரியுமா? அந்த திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்திருக்கிற ஆணோ பெண்ணோ, தாழ்த்தப்பட்ட குடியில் பிறக்காத ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டால் 50,000 ரூபாய் குஜராத் அரசு வழங்குகிறது. குஜராத் அரசு 50,000 ரூபாய் தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவரை திருமணம் செய்தால் 50,000 ரூபாய் கொடுக்கிறார். இது மேலோட்டமா பார்த்தா அருமையான சட்டமாச்சு, இது மேலோட்டமா பார்த்தா சூப்பர் சட்டமாச்சு. இந்த சட்டம் உள்ளபடியே சமூக நீதிக்கான சட்டம் என்று சொன்னார்.
இந்த சட்டம் உள்ளபடியே சமூக மாற்றத்துக்கான சட்டம் என்று சொன்னால் தமிழிசை சவுந்தரராஜனோ இல்ல கணேசனோ இந்த மேடையில் வந்து பேசினார்களே, இல்ல கணேசன் வந்து பேசினார் என்று நம்புகிறேன். இந்த சட்டத்தை அவர் ஏன் வெளிப்படையாக அறிவிப்பு செய்யவில்லை? அது உள்ளபடியே குஜராத் பகுதியில் இஸ்லாமியர்களிடமிருந்து தலித்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தலித்களும் இஸ்லாமியர்களும் ஆதிவாசிகளும் ஒன்று சேர்ந்தால் வடநாட்டில் காங்கிரசின் பாட்சா பலிக்காது, வடநாட்டில் பாரதிய ஜனதாவின் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த திட்டங்களை சமூக ஆய்வாளர்கள் ஆடம் என்று சொல்லுகிறார். ஆதிவாசி, தலித் அண்ட் முஸ்லிம் இந்த சமூக மாற்றத்துக்கான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பல தலைவர்கள் வடநாட்டில் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கே நாம் பேசுவதை குறிப்பிடுத்துக் கொடுக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் எப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுப்பார்களோ, அரசுக்கு தெரியப்படுத்துவார்களோ, அதுபோல இஸ்லாமிய அமைப்புகளும் தலித் அமைப்புகளும் எங்கெல்லாம் ஒன்று கூடி பேசுகிறார்களோ அந்த திட்டத்தின் நோக்கத்தை மோடிக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆக இந்த திட்டம் ஒருவேளை இஸ்லாமியர்களும் ஆதிவாசிகளும் முஸ்லிம்களும் அணிதிரண்டு விட்டால், இவர்கள் அணிதிரண்டு இந்துத்துவத்துக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிராக போர்கொடி பிடித்து விட்டால் நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. உடனே ஒரு திட்டத்தை போடும், தலித்தனாக கல்யாணம் பண்ணிக்கலாம் திட்டம் சொல்லுது. ஆனா குஜராத்தில் இன்னொரு சட்டம் இருக்கிறது. 21 வயதுக்குள்ளாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர் அனுமதி வேண்டும். எப்படிப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றி நீ நானும் இந்து என்கின்ற உணர்வை தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது இந்த பகுதியில், இது குஜராத் பகுதியில் இருக்கிற தலித்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த திட்டத்தை அறிவிப்பு செய்ய முடியுமா? இந்த திட்டத்தை நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமரானால் நாங்கள் போடுகிற முதல் கையெழுத்து இந்தியா முழுமைக்கும் கட்டாயமாக சவிதா அம்பேத்கர் இன்டர்காஸ்ட் என்கரேஜ்மெண்ட் பிளான் என்று சொல்லப்படுகிற அந்த சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிப்போம் என்று சொல்லி நரேந்திர மோடி ஒரு திட்டத்தை அறிவிப்பு செய்ய முடியுமா? இன்னொரு திட்டம் போட்டிருக்கிறார். இங்கே எப்படி ஒடுக்கப்பட்டவர்களே ஒரு சில சகோதரர்கள் துப்புரவு பணி செய்வார்களோ அதுபோல வாழ்நிதி என்று சொல்லப்படுகிற சமூகத்தை சார்ந்தவர்கள் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குஜராத் பகுதி அவர்களை அழைத்து அவர்களுடைய பிரதிநிதிகள் மத்தியிலே பேசி, அந்த பிரதிநிதிகள் மத்தியில் பேசி ஒரு முடிவெடுத்து அவர் இப்போது என்ன திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் இத்தனை நாள் துப்புரவு தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு நான் 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறேன், நீங்கள் வேத பாடசாலைகளில் போய் வேதத்தை படித்து கோயில் போய் மணியாட்டலாம் என்று சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த திட்டத்தை ஆதரிக்கிற மோடி, இந்த திட்டத்தை ஆதரிக்கிற இள கணேசன், இந்த திட்டத்தை ஆதரிக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் கலைஞர் கொண்டு வந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? ஏன் இல்லை? இந்த திட்டத்தை பற்றி ஒரே ஒரு முறையாவது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பேசியிருப்பார்களா? தமிழிசை சவுந்தரராஜன் எழுதுகிறார், குஜராத் உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் இஸ்லாமியர்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் வழங்கியிருக்கிறோம். குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவத்தை வழங்கியிருக்கிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, ஒன்றிய கவுன்சிலரு இவர்கள்லாம் இஸ்லாமியர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தோழர்களே, ஒரு வேதனையான செய்தி, 20 ஆண்டு காலங்களில் ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட குஜராத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் நரேந்திர மோடி, முதலமைச்சராகத்தான் அவர் இருக்கிறார். அவரோடு அமைச்சரவையில் இருப்பவர்கள் ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. காரணம், அவர் இஸ்லாமியர்களுக்கு போட்டியிடுகிற வாய்ப்பையே கொடுக்கவில்லை. ஒரே மக்கள், ஒரே நாடு, ஒரே சட்டம் என்று பேசுகிறார்கள். நான் வெளிப்படையாக கேட்கிறேன், ஒரே மக்கள், ஒரே நாடு, ஒரே சட்டம். அந்த சட்டம் இஸ்லாமியர்களின் சட்டமாக இருக்கட்டுமே, பாஜக ஏற்றுக் கொள்வார்களா? அந்த சட்டம் கிறிஸ்தவர்களின் சட்டமாக இருக்கட்டுமே, பாஜக ஏற்றுக் கொள்வார்களா? ஆக ஒரே நாடு இந்துஸ்தான், ஒரே மக்கள் இந்துக்கள், ஒரே சட்டம் இந்து மத சட்டம்.
புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணில் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தது ஏன்? அவர் சட்ட அமைச்சர் பதவியை ஏன் ராஜினாமா செய்தார்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி அவர் ராஜினாமா கடிதத்தில் பேசுகிறார். அவர் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அழிவதற்கு சமமாக அவர் அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் ராஜினாமா கடிதத்தில் சொல்லுகிறார், நான் பெரிதும் எதிர்பார்ப்பது இந்து கோடு. தங்களை தாங்களே இந்து என்று சொல்லிக் கொள்கிறவர்களே, நாங்கள் இந்துக்கள் என்பதில் பெருமை கொள்ளுகிறவர்களே, இந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாது. இந்து பெண்களில் யாராவது விதவைகளானால் அவர்களுக்கு மறுதிருமணம் செய்திருக்க கூடாது என்று நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு சட்டம் நிறைவேற்றினார்கள். அதை எதிர்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ஒரு ஒற்றுமைக்காக சொல்லுகிறேன், ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையாருக்கும் சொத்துரிமை வேண்டும், உத்தரப்பிரதேச மண்ணில் மாயாவதி அம்மையாருக்கும் சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே கனவு கண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இப்படி பெண்களை ஒடுக்கிறவர்களுக்கு எதிராக அம்பேத்கர் அன்றைக்கு குரல் கொடுத்தார். ஆனால் இந்து மதத்தில் ஒரு பெண்ணை அல்லது பார்ப்பன குடியில் பிறந்திருக்கிற பெண்ணையாவது சங்கராச்சாரியர் இடத்தில் அமர்த்த முடியுமா? பெண்ணை கேவலமாக நடத்துகிறவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் தலித்களையும் கேவலமாக நடத்துகிறவர்கள் இன்றைக்கு காவி அணிந்து கொண்டு வாக்கு கேட்டுக் கொண்டு வருகிறார். நரேந்திர மோடியை அவர்கள் முன்னிறுத்த பார்க்கிறார்கள். எந்த காரணத்துக்கு கொண்டும் இங்கு திரண்டிருப்பவர்களும் சரி, ஒருவேளை அரசியலில் உடன்பாடு இல்லாதவர்களும் சரி, காங்கிரஸை நாம் எதிர்க்கிறோம். காங்கிரஸ் ஒழுங்கா இருந்தா, அந்த நாய்ங்க ஒழுங்கா இருந்தா நம்ம பாஜகவை கண்டுக்கவே தேவை. அவர்கள் செய்த துரோகம் இந்த சமூகத்துக்கு, ஈழ தமிழர்களுக்கு, அவன் கூட சேர்ந்தவன் தான். இரட்டை கோல் துப்பாக்கி ஐயா அவர்களிடம் நாம் பேசிய போது அவர் பதிவு செய்த வார்த்தை அதுதான். அவர்கள் இருவரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். எப்படி வேணாலும் எங்கே வேண்டுமானாலும் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். காவல்துறையை ஏவி விடுவார்கள், ராணுவத்தை ஏவி விடுவார்கள். அவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள். ஆக தோழர்களே, பிரமன்ஹீர் ஒரு ஆங்கிலேயன் இந்த சேரியை சாதியின் குறியீடாக, இந்த சேரியை தீண்டாமையின் குறியீடாக பார்த்த இந்தியர்களுக்கு மத்தியில் சேரியில் இருப்பவர்களையும் சேரியையும் தன் தாழ்வீடாக கருதிய ஒரு ஆங்கிலேயன். அந்த ஆங்கிலேயன் ஒரு மிகப்பெரிய ஆய்வை சமர்ப்பணம் செய்து நமக்கு பஞ்சம நிலங்களை உறுதி செய்தார். பிரமன்ஹீர் மட்டும்தான் பஞ்சம நிலங்களுக்காக போராடினார் என்று நான் சொல்லவில்லை. எத்தனையோ போராட்டங்கள் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும், மாற்றுக்கருத்து. ஆக பஞ்சம நிலங்கள் உருவாவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்களில் பிரமன்ஹீரும் ஒருவர். இந்த புகைப்படம் ஏறக்குறைய 2 மாத காலம் என்னுடைய கடுமையான முயற்சியால் இது வெளிவந்திருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த புகைப்படத்தை தமிழ்நாடு முழுமைக்கும் அன்றி இந்தியா முழுமைக்கும் இருக்கிற, ஏன் லண்டனில் பிரமன்ஹீரனுடைய உறவினர்களுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து, அவர் படித்த கல்லூரியிலிருந்து இந்த புகைப்படத்தை நான் முகநூல் வாயிலாக மின்னஞ்சல் மூலமாக 2 மாத காலம் இவருடைய உறவினர்களை தேடினேன். உறவினர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஒரு குறிப்பில் சொல்லுகிறது, இவர் இறந்த போது இவருக்கு குழந்தைகள் இல்லை என்று சொல்லி அமெரிக்காவிலிருந்து வெளியாகிற ஒரு பத்திரிகை குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். ஆக ஒரு மிகப்பெரிய தேடலுக்கு பின்னால் இதை நான் வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். பிரமன்ஹீர் என்பவரை ஏதோ நான் சொந்தம் கொண்டாடுவதற்காக அல்லது அண்ணன் சொந்தம் கொண்டாடுவதற்காக அல்லது ஏதோ இன்றையோடு மறந்துவிட்டு போவதற்காக நாம் வெளிக்கொண்டு வரவில்லை. இதுபோல எத்தனையோ தலித் அல்லாதவர்கள் சாதியை கடந்து, மதத்தை கடந்து, மொழியை கடந்து, நாட்டை கடந்து இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்டிருக்கிற கடைகோடியில் இருக்கிறவனுக்காக சிந்தித்திருக்கிறார்கள். அவர்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் எடுத்திருக்கிற முயற்சியின் விளைவாக இது வெளிவந்திருக்கிறது. ஆக இங்கு பெருந்திரளாக திரண்டு இத்தனை நேரம் என்னுடைய இந்த உரையை கேட்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, மண்ணுரிமைக்காக போராடி துப்பாக்கி சூட்டில் பலியான ஜான் தாமஸ், ஏழுமலை ஆகியவர்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட பிரமன்ஹீர் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழக மாற்றுத்திறனாளி இயக்கம் நடத்திய